கட்சி துவங்கி இப்போதான் முதல் முறையாக கூட்டணி. நடுவிலே கலைஞர் காலத்தில் பழம் நழுவி விட்டது, விழ வேண்டியதுதான் பாக்கி என்று சொன்னார் 2016. அப்போது விழவில்லை. அதுபோல் 2021 இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே நேரில் சென்று விஜயகாந்த் உடல்நலம் குறித்து பேசினார். அப்போதும் அது கைகூடவில்லை. இத்தனை ஆண்டுகள் கழித்து 2006 கட்சி முதலில் தேர்தலில் போட்டியிட்டது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 20 வருடம் கழித்து கூட்டணி மாற்றம். 2011 அதிமுக கூட்டணி, 2026 இப்போது திமுக கூட்டணி. இதில் லாப நஷ்டம் என்ன? தேமுதிகவுக்கு ஒரு 10,000 15,000 வாக்கு ஒரு 20 தொகுதியில் இருக்கிறது, அது லாபம். 1000 1500 வாக்குகள் அது ஒரு 30-40 தொகுதியில் இருக்கு, அதுவும் லாபம் தான். ஏனென்றால் திமுகவே ஒரு கணக்கு வச்சிருக்கு, 70 தொகுதி பலவீனமா இருக்குங்கிற ஒரு கணக்கு இருக்கு. இந்த 70 தொகுதிகளில் 1000 ஓட்டு 2000 ஓட்டு 5000 ஓட்டு கீழே எது கிடைத்தாலும் அனுகூலம் தான். இலக்கு 200 நிர்ணயிச்சிருக்கிறாங்க. பெரிய இலக்குங்க, 200ங்கிறது பெரிய இலக்கு. 71 காலகட்டத்தில் சாத்தியப்படுது, 96 காலகட்டத்தில் சாத்தியப்பட்டது. 150 160 தொகுதிகள் கையில இருக்கு. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக பிரகாசமாக உள்ள 150 160 தொகுதிகள் இருக்கு. அப்ப இன்னொரு 50 தொகுதிகளுக்கான வெற்றி வாய்ப்பை தேட வேண்டும். கூட்டணி கட்சிகளும் அதுல இருக்கும். அப்படி என்றால் இன்னொரு கட்சி தேவைப்படுகிறது, அது தேமுதிக. தேமுதிகவுக்கு என்ன கொடுப்பது என்ன பெறுவது, இதுதான் கேள்வி. தேமுதிகவுக்கு என்ன கொடுப்பது அது தெரியாது. பிரேமலதா அவர்களே சொல்லல, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அறிவிப்பார் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். ஆனால் கண்டிப்பாக ராஜ்யசபா சீட்டு கொடுப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது போக குறைந்தபட்சம் 6 அல்லது 7 தொகுதிகள். அப்படி என்றால் இதன் மூலமாக பிற கூட்டணி கட்சிகளுக்கு, திமுகவின் பிற கூட்டணி கட்சிகளுக்கு என்ன செய்தி? இனிமேல் அவர்களுக்கு அதிக சீட்டுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே போன முறை என்ன கிடைத்ததோ கிட்டத்தட்ட அந்த சீட்டு தான் கிடைக்கும். வேறு பெரிய வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. இன்னும் கூட ஒரு கட்சிகள் சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. திமுக கூட்டணி பலமாக இருப்பது போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு இதிலே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவுக்கு என்ன செய்தி? அதிமுகவுக்கு என்ன செய்தி என்றால், அவர்கள் மோடி கூட்டத்திலே பிரேமலதா அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். அது உடனடியாக வரவிருக்கிறது. அது பெரிய ஏமாற்றமாக இருக்கும். பிரேமலதாவின் ஓட்டு வங்கி மொழி சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி நாங்கள் கொண்டு சேர்க்கும் என்று கொங்கு மண்டலத்தில் இருக்கிற நிறைய அதிமுகவின் இப்போ சிட்டிங் எம்எல்ஏஸ் எதிர்பார்த்தார்கள். அதாவது தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். இப்படி அது இன்னும் நார்த் மெட்ராஸ் மாதிரியான பகுதிகளில், சென்னையில் 20% தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள். இந்த ஓட்டு வங்கி உதவியாக இருக்கும், எப்போதுமே உதவியாக இருக்கும். அதில் ஏமாற்றம் இருக்கும். தேர்தல் என்பதே நகர்வுகள், எதிர் நகர்வுகள், எதிரியின் வெற்றி பிம்பத்தை சிதைத்தல், நமது வெற்றி பிம்பத்தை உயர்த்துதல், இதுதான் தேர்தல். அதிலே இப்போ திமுக ஒரு அடி முன்னால் போயிருக்கிறது. திரு ஷாம், நீங்க சொன்னது போலவே 6 முதல் 7 இடங்கள் வரை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொன்னீங்க. இதற்கு தேமுதிக தலைமை உடன்படுமா? ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதால் உடன்படும். காரணம், திமுகவும் 170 175 இடங்களில் நிற்க வேண்டும், வேற வெளியே கிடையாதுங்களே. எந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி 170 180 இடங்களில் நிற்க வேண்டும். அப்படி என்றால் மீதி இருக்கிற தொகுதிகள் தான் கூட்டணி கட்சிகளுக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி பார்த்தாலும் அந்த 25 தொகுதிகளுக்கு சற்றேற குறைய வந்துடும். பிற கூட்டணி கட்சிகளுக்கு 6 தொகுதிகள். இப்படி கணக்கு பார்த்தீர்கள் என்றால் அதற்கு மேல் தேமுதிகவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச நான் 6 என்றுதான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, மற்ற கட்சிகளுக்கு 6 தான். 25 தொகுதி ஒரு கட்சி காங்கிரஸ், மற்ற தொகுதிகளுக்கு 6. சில கட்சிகளுக்கு அதை விட குறைவு. ஸோ மேக்சிமம் சீட் ஷேரிங் 25 தாண்டினா 6 தான் வருது திமுகல. அப்போ தேமுதிகவுக்கு அதற்கு மேல் கொடுத்தால் மற்ற கட்சிகளுக்கு அது ஒரு மனக்கிலேசமாக இருக்கும். எனவே அந்த 6க்குள்ள நிறுத்திடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ராஜ்யசபா சீட்டு எக்ஸ்ட்ராவா ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ராஜ்யசபா சீட்டு ப்ராமிஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிகிறது. பிற கட்சிகளுக்கு அடுத்த முறை தருகிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுக்கலாம். ஏன்னா வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்க. இப்போ கமலஹாசன் அவர்களுக்கு அடுத்த தேர்தல் என்று சொன்னார்கள், வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது. அதாவது நம்பகத்தன்மை இருக்கிறது, அரசியல் நம்பகத்தன்மை. அதிமுக தேமுதிகவுக்கு 2 முறை வாக்குறுதி கொடுத்தது, ஆனால் நிறைவேற்றவில்லை. அதில் அரசியல் நம்பகத்தன்மை குறைந்திருக்கும். திரு ஷாம், அதே போல நேற்றைய தினம் திமுக தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. அதாவது மாநிலங்களவை எம்பி பதவியில் ஒரு தொகுதி ஒரு எம்பி பதவி காங்கிரஸுக்கும், 2 எம்பி பதவிகள் திமுக நபர்களை தொடர்பார்கள், ஒருத்தர் புதுமுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு அறிவிப்பு வெளியாச்சு.
இன்னைக்கு தேமுதிக கூட்டணி வச்சிருக்காங்க. ராஜ்யசபா சீட்டை மையமா வச்சு தான் இது எல்லாமே நம்ம பொருத்தி பார்க்கலாமா? அப்படிதான் பொருத்தி பார்க்க வேண்டும். இந்த +1 கலாச்சாரம் இப்ப சமீப காலமா தாங்க வந்திருக்கு. நாங்கெல்லாம் இதுக்கு எதிர்ப்பாளர்கள் தான். காரணம் என்னன்னா, ராஜ்யசபா எம்பிக்கள் என்பவர்கள் மக்கள் பிரதிநிதி மாதிரி தான். மக்கள் பிரதிநிதிகள் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறார்கள், எம்எல்ஏக்கள் ராஜ்யசபா எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போ மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத அவையிலே இருக்கிற கட்சிக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்க கூடாது என்றுதான் நானெல்லாம் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் இப்படி எல்லாம் கிடையாது. +1 கலாச்சாரமே கிடையாதுங்க. இப்ப அது வந்துருச்சு. கட்சிகளும் அதற்கு உடன்படுது, மேஜர் கட்சிகளும் அதற்கு உடன்படுது. எனவே கண்டிப்பாக தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதாக உறுதி அளித்திருப்பார்கள். தேமுதிகவுக்கும் உறுதி அளித்திருப்பார்கள், காங்கிரஸ் கட்சிக்கும் உறுதி அளித்திருக்கலாம். காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே கொடுத்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி டி ராஜா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே திமுக ராஜ்யசபா சீட்டுகளை பகிர்ந்தளிக்கிற பழைய சரித்திரத்தை பார்த்தாலும் பிற கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். மதிமுகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க, கமலஹாசன் கொடுத்திருக்காங்க, இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். அதுபோலவே தேமுதிகவுக்கும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். திரு ஷாம், அதே போல தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் யாருடன் கூட்டணி அமைப்பார்கள் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பு நிலவுச்சு. ஏன்னா அவங்க கிட்ட ரொம்ப காலதாமதம் தென்பட்டுச்சு. திமுகவா அதிமுகவா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நிலையில் விஜயுடன் கூட்டணி சேரவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பரவலாகவும் பேசப்பட்டுச்சு. அந்த விஜயுடன் கூட்டணி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து மாறுபட்டு இப்போ முதன்முறையாக திமுக அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜயுடன் கூட்டணி போவார்கள் என்று நான் ஆரம்பத்திலிருந்தே நம்பல. என்ன காரணம்னா, தேமுதிகவுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு அங்கீகாரத்தை தக்க வைக்க வேண்டும், முரசு சின்னத்தை தக்க வைக்க வேண்டும், நிறைய கம்பல்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கே குறைந்தபட்சம் 6-7 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றாலும் ராஜ்யசபா 1 இருந்துச்சுன்னா அங்கீகாரம் அப்படியே கண்டினியூ ஆயிருங்க. விஜய் கூட்டணிக்கு போனா வெற்றி எல்லாம் நிச்சயம் இல்லை. ஒரு இனிஷியலா ஒரு யுஃபோரியா இருக்கு, ஒரு பெரிய ஒரு இளைஞர்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு, எல்லாம் சரிதான். ஆனா அது வெற்றி உறுதியா அதெல்லாம் யாராலையும் கணிக்கவே முடியாது. அதிகமான சீட்டுகள் கூட கிடைக்கும். வெற்றி பெறணுங்கிறது ஒரு கம்பல்ஷன் வந்துருது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு. அது போக விஜயகாந்தும் சினிமா ஃபீல்ட்ல இருந்து வந்தவர், விஜயும் சினிமா ஃபீல்ட்ல இருந்து வந்தவர், 2 பேருக்கும் அது சரியா வருமாங்கிற ஒரு குழப்பம் இருந்திருக்கும். இன்னொன்று, பிரேமலதா அவர்கள் நாளைக்கு இந்த கட்சி விஜயகாந்த் அவர்கள் மகன்களுக்கு போகும்போது கட்சியை வலிமையானதாக மாற்றி தன் மகன்களுக்கு கொடுக்க வேண்டும் தான் அவர் நினைப்பாங்க. அதுதான் இயல்பும் கூட. அப்படியான சூழ்நிலையில் விஜயுடன் கூட்டணிங்கிறத நான் ஆரம்பத்திலேருந்தே நம்பல. திமுகவா அதிமுகவா இந்த 2 டாஸ் அவங்களுக்கும் இருந்தது. 2 தரப்புலயும் அவங்க பேசினாங்க. இப்போ சமீபத்தில் கூட இந்த ஈஷா நிகழ்ச்சியில் 2 பேரும் கலந்து கொண்ட போது இந்த ஹேஷியம் மீண்டும் வந்தது. அவங்க ஒன்றும் மறுக்கல, 2 தரப்புலயும் பேசினாங்க. ஆனால் வாக்கரசியல் என்பது அதிக சீட்டுகள் கொடுக்கிற இடம்தான் கூட்டணி என்று ஆகிவிடுகிறது. அப்படி இருக்கும்போது அவர்கள் திமுகவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் 2 காரணம் தான். ஒன்று, வெற்றிக்கான உத்தரவாதம், 2வது அதிக சீட்டுக்கான உத்தரவாதம். இந்த 2 காரணம் தவிர வேற என்ன இருக்க முடியும்? திரு ஷாம், அதே போல நீங்க 6 தொகுதிகள் கட்டாயமாக வழங்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எந்தெந்த பெல்ட்ல தேமுதிக இந்த 6 தொகுதிகளை கேட்டு பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எனக்கு தெரிந்து அவர்கள் விருதாச்சலம், ரிஷிவந்தியம் இந்த 2ல 1 கண்டிப்பாக கேட்பார்கள். ஏன்னா 2மே விஜயகாந்த் சென்டிமெண்டோட இணைந்த விஷயம். இதை தாண்டி பிற யூகங்கள் எனக்கு எதுவும் இல்லை. எனது யூகம் என்பது ரிஷிவந்தியம், விருதாச்சலம் 2ல கண்டிப்பாக 1 கேட்பார்கள். மீதியை பற்றி அந்த அந்த அவர்களோட ஓட்டு கணக்கு வைத்து அவர்கள் முடிவு செய்வதுதான். திமுகவுக்கும் அதில் சில நெருடல்கள் இருக்கும். அவர்களுக்கு சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க. ஒரு தொகுதி அங்க விருதாச்சலம் ரிஷிவந்தியத்துல ஒரு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ, இன்னொரு தொகுதி திமுக மாவட்ட செயலாளர். இப்படி அவங்களுக்கும் பல கஷ்டங்கள் இருக்கும், நிறைய சங்கடங்கள் இருக்கும். பிற தொகுதிகளை கேட்கும்போது அங்கு கூட்டணி கட்சிகள் எம்எல்ஏக்கள் இருக்காங்களான்னு தெரியல. பொதுவாக இன்னின்ன தொகுதிகள் என்று அடையாளம் கண்டுகொள்வது என்பது கூட்டணி கணக்குல பெரிய கஷ்டங்க. இத்தனை நம்பர்னு முடிவு பண்ணிடலாம், ஆனா எந்தெந்த தொகுதின்னு முடிவு பண்றதுக்கு ஏகப்பட்ட நெகோசியேஷன் வரும். பல கூட்டணிகள் அதுல முடிஞ்ச கதையும் நான் பார்த்திருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு தராசு ஷியாம்.